வணக்கம் கும்பகோணம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மாசி கும்பமேளா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த பதிவு பற்றி ஏன் பார்க்குறோன்னா, எங்கள் ஊர் கும்பகோணம், எங்கள் ஊரை பற்றி நாங்கள் தான் சொல்லணும். அதனால் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வரும்போது அன்னதானம் போட்டாங்க. அதில் 2 வாயில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு, அதில் மக்களையும் பார்த்துட்டு வந்தால் ஸோ நம்ம டாப்பிக்கில் போயிட்டோம். ஸோ மகம் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. மாசி மகம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அந்த வருஷத்துல தமிழ் மாதத்துலேயே சிறப்பான மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம். அந்த மாசி மாதம் ஒரு புனிதமான மாதம்னு சொல்லுவாங்க. அந்த புனிதமான மாதத்தில் புனிதமான நட்சத்திரம்னா மகா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் 9 நதிகளும் கூடி சங்கமிக்கிற ஒரு இடத்துல நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நம்ம இருக்கிற ஸ்தலம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக குளம் தான். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா இன்னொரு மறுபிறவி என்னன்னா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கர்மாலாம் தீர்ந்து அவங்க ஆத்மா என்னன்னா புனிதமடையும்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களை பாவம் என்ன நீங்கி அவங்க கர்மா என்ன தீருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான அருளிய ஒரு சிறப்பான ஒரு இடமாக கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் இருந்துட்டு வருது. ஸோ இந்த